வரதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய கடன் சுமையோடு இருந்தேன். அதாவது நான் என்ற ஒரு ஆணவம் பெரிய லெவலில் எனக்கு இருந்தது. கடனில் மாட்டிக்கிட்டேன். ஏதாவது சாதிக்கணும், எல்லாரும் நினைக்கிற மாதிரி பெருசாக ஏதாவது ஜெயிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நான் என்ற ஒரு பெரிய ஈகோ, ஒரு ஆணவத்தோடு இருந்தேன். எங்கள் வீட்டாண்ட இருக்கிற வாழ்க வளமுடன் கிளாஸில் போய் சேர்ந்தேன். அங்கே போனவொடனே பேசிக் கிளாஸஸ் எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அகத்தாய்வு போன்ற டிசிப்ளின் கிளாஸஸ் சொல்லிக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தியான பயிற்சியெல்லாம் கொடுத்தாங்க. எனக்குள்ள ஒரு பெரிய அமைதி கிடைச்சிது. ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்த நிலைமையிலேருந்து ஒரு ரூபா படிப்படியாக எங்களோட ஆசிரியர்கள் அழகாக சொல்லிக் கொடுத்தாங்க. கொலஸ்ட்ரால்லாம் இருந்தது, டிப்ரெஷன் இது எல்லாமே இருந்தது. நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் போய் ட்ரை பண்ணணுங்க, என்னாலும் பார்த்துக்கலான்ட்டு மன்றத்துக்குள்ளே போக ஆரம்பிச்சு. அவங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொரு பயிற்சியும் அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு நான் போய் டெஸ்ட் எடுத்தேன். எனக்கு கொலஸ்ட்ராலும் கிடையாது, எந்த இதுவும் கிடையாது, பர்ஃபெக்டாக இருந்தேன். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நான் பேட்மிண்டன் ஆடி என்னோட ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக கட் ஆயிடுச்சு ஜவ்வு. நான் இங்கே வந்து கால் பயிற்சி ஒழுங்காக பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என் மூக்குத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லைட் பெண்ட் இருக்கு, சைனஸ் ப்ராப்ளம் அதிகமாக வரும். அப்புறம் இங்கே வந்த பயிற்சிகளை நான் ஒழுங்காக செஞ்சு மூச்சு பயிற்சிகளை ஒழுங்காக செஞ்சு எனக்கு அந்த ப்ராப்ளமே போயிடுச்சு. எனக்கு சைனஸ் என்ற விஷயமே வர்றதில்லை. ஒரு 3 நாள் பயிற்சியில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் என்ற ஈகோவையே நான் அழிச்சிட்டேன். ஆசையை அளவுபடுத்திக் கொள்ளுங்க, அறிவை நோக்கி பயணம் செல்லுங்க, அன்புதான் எல்லாம் என்ற விஷயங்களை கற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் பெரிய சேஞ்சஸ். கஷ்டம் போயிடுச்சு, கடன் போயிடுச்சு, அமைதியாயிடுச்சு.